வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து பட்டாணி சாலட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஹெல்தி ஆப்ஷன். மோர் தேன் 13 grams ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் க்ளோஸ் டு 8 grams ஆஃப் ஃபைபர் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாலட்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ 4 மேஜர் வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேரட், குக்கும்பர், அதுக்கப்புறம் ஆனியன் அண்டு டொமேட்டோ. ஸோ எல்லாமே ஒரு மீடியம் சைஸஸில் எடுத்துக்கோங்க. குக்கும்பர் வந்து ஒரு ஹாஃப் குக்கும்பர், சீடு இல்லாமல் சைட்ஸ் மட்டும் நான் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நாம் வந்து ஒரு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து பட்டாணி. ஸோ அதை வந்து இந்த ட்ரை பட்டாணி யூஸ்வலாக ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 6 to 8 விசில்ஸ் வரைக்கும் 6 to 7 விசில்ஸ் வச்சு நாம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டாணியை ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நாம் வந்து இந்த சாலட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அலாங் வித் த வெஜிடபிள்ஸ் இந்த பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/2 teaspoon சில்லி பவுடர், 1/2 teaspoon சாட் மசாலா, 1/2 to 3/4 teaspoon ஜீரா பவுடர், ப்ளஸ் வந்து இதுக்கு தேவையான சால்ட் ஒரு 1/2 teaspoon சால்ட் இருந்தால் போதும். ஸோ இதில் ஒரு 1/2 மூடி வந்து லெமன், ஒரு 1/2 லெமனை வந்து நாம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா மிக்சரையும் நாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டாணி அண்ட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ். ஸோ எஸ்பெஷலி இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நாம் பிஃபோர் லன்ச் வந்து சாப்பிட்லாம். ஸோ ரைஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 or 2 cup ஆஃப் சாலட் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சுகர் ஸ்பைக்குன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் யுவர் ஃபுட் வித் சாலட், எஸ்பெஷலி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். ஸோ இந்த மாதிரி நாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் சில்லி டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஈவன் சில்லி பவுடருக்கு பதிலாக நாம் வந்து பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். ஓகே, ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் சில்லி பவுடர் வித் பெப்பர். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு கை ஃபைன்லி சாப்டு கொரியாண்டரை வந்து நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாம் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்கள். ஸோ சாலட்ஸ் பிடிக்காதவங்க கூட, சாலட்ஸு சாப்பிடாதவங்களுக்கு கூட நாம் இந்த மாதிரி ஒரு சாலட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எஸ்பெஷலி கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வரும்போது லஞ்சோடையோ டின்னரோடையோ ஃபுட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சாலட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான dish and they will like it very much. So ஃபைனலாக பவுலில் வந்து few drops of lemon juice and then ஃபைனலாக கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான பீஸ் சாலட், பட்டாணி சாலட் ஃப்ரம் ஸ்ரீரங்கம் கிச்சன். Stay healthy, stay foodie and thanks for watching.